ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து அத்தியாயம் 5. ஆல்ரெடி நம்ம வந்து 4 அத்தியாயம் பார்த்தாச்சு. அதுக்கான வீடியோவை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஈருயிர்கள். சரிங்களா? ஈருயிர்கள் பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். மொத்தம் உயிரினத்தில் வந்து 12 இருக்குது. அதில் வந்து 5 குறியில் 7 நெடியில், அதில் 5 ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ப்ளஸ் வந்து இந்த 2 வந்து என்னதுன்னா ஐயும் அவும் தான். இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறது அந்த ஐயாவு கூட வந்து சேர்த்து நம்ம ஈருயிர்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஐயை வந்து நம்ம இப்போ ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போதே வந்து 2 உயிர்கள் வந்து இணைந்து இருக்கிற மாதிரி உயிரொலி சவுண்டு வந்து 2 ஒலி வர மாதிரி உங்களுக்கு தெரியும். அது பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதை பற்றி ஐக்கு வந்து நம்ம எப்படி போட போகிறோன்னா, ஐ வந்து இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் பிளேஸில் வந்து இப்படி. சரிங்களா? ஃபஸ்ட் பிளேஸில் இந்த மாதிரி போட்டால் அது வந்து ஐ. அதே வந்து நீங்கள் வந்து தேர்ட் பிளேஸில் போடுறீங்கன்னா அது வந்து அவு. சரிங்களா? ஃபஸ்ட் பிளேஸில் வந்து போட்டால் இந்த மாதிரி போட்டிங்கன்னா அது வந்து ஐ இப்படி போடணும் ஃபஸ்ட் பிளேஸில். அது தேர்ட் பிளேஸில் போட்டிங்கன்னா அவு, தேர்ட் பிளேஸ். சரிங்களா? அவு. சரிங்களா? எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்குறாங்க, நீங்கள் எக்ஸாம்பிள் அப்படியே பார்த்துக்குங்க. பைன்றதுக்கு வந்து நம்ம எப்படி போடலாம் பாருங்கள். பா, இந்த இடத்துல ஐ. சரிங்களா? அப்போ பை. சரிங்களா? அடுத்தது கௌரின்றது வந்து எப்படி போடலான்னா கௌரி. சரிங்களா? இங்கே வரும் இங்கே அவு வரும். அது வந்து இங்கே தான் மென்ஷன் பண்ணணும், இங்கே மென்ஷன் பண்ணக்கூடாதுன்றதை நம்ம இடைப்படுமை போன சாப்டர்லேயே வந்து பார்த்துருந்தோம். 3வது சாப்டர்லேயே இதை பார்த்துருந்தோம். இது வந்து அதை வந்து இப்போ நம்ம அவுங்க இப்போ கௌரி. ஓகேங்களா? இப்போ மௌனி. சரிங்களா? அடுத்தது சேர்த்தெழுதும் வாகு. அதாவது நம்ம வந்து சேர்த்து எழுதும்போது நம்மளுக்கு வந்து வாகா இருக்குதா அதை பொறுத்து வந்து நம்ம என்ன பண்ணணும், சேர்த்து எழுதுகிறோம். இந்த ஐயை வந்து ஐயாவட்டும் அவாவட்டும் நம்ம வந்து சேர்த்து எழுதிக்கலாம். அதை வந்து நம்ம எப்படி எழுதுறாங்கன்றதை பாருங்கள். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து 5ன்னு கொடுத்துருக்குறாங்க. 5. சரிங்களா? 5. சரிங்களா? 5ன்றதை இப்படி எழுதலாம். அடுத்தது காலை வந்து காலை. சரிங்களா? காலை இப்படி எழுதலாம். அப்போ சேர்த்து எழுதும்போது நம்ம வந்து முன்னாடி சேர்த்து எழுதிக்கலாம், பின்னாடி சேர்த்து எழுதிக்கலாம். சேர்த்து எழுதும்போது அப்படியே சேர்த்து எழுதிக்கலாம். நம்ம தனியாக அதை வந்து மென்ஷன் பண்ணணுன்றது கிடையாது. அதாவது இப்போ ஐ போட்டு அதுக்கப்புறம் இப்படி எழுத தேவையில்ல, நம்ம சேர்த்து எழுதிக்கலாம். அது சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம சேர்த்து எழுதும்போது வந்து ஃபுல்லாக போடணுன்றது கிடையாது. அதை வந்து நம்ம ஆஃபாகவும் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ஒரு பக்க கோடுன்னு இவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்னென்ன வார்த்தைக்கான மா, இம்பா, யா, ராரா, மேலே இருக்கிற ராரா, அதுக்கப்புறம் அவு. சரிங்களா? இது கூடலாம் வந்து நம்ம சேர்த்து எழுதும்போது இப்போ ஒரு பக்க கோடுனா இப்போ இப்படி இருக்கு இல்லைங்களா, 2 கோடு இருக்குது இல்லைங்களா. இப்போது ஒரு உயிர்ன்றப்ப நம்ம ஒரு உயிர் வழி மென்ஷன் பண்ணுறப்ப நம்ம பண்ணியிருப்போம் லைட்டு ஒரு டாட் வச்சுருப்போம், அப்படி இல்லை ஐஃபோன் அதாவது டேஸ் வச்சுருப்போம். இங்கே வந்து இப்போ உயிருன்றப்ப நம்ம 2 வந்து இது பண்ணுறோம். அப்போ அதை வந்து நம்ம ஒரு பக்க கோடு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுதான் ஜாயின். இம்பா, யா, ராரா இதெல்லாம் வரும்போது மட்டும்தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பக்க கோடு வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஐமுகி இங்கே வந்து நான் மாவுக்கு மட்டும் எடுத்துருக்கிறேன். ஐமுகி எக்ஸாம்பிள் வந்து பார்த்துக்குங்க. ஐமுகி. சரிங்களா? ஐமுகி. ஒவ்வைன்னு வரப்போ அவுக்கான ஸ்ட்ரோக் இது. அதுக்கு ஐக்கு வந்து நம்ம ஒரு பக்க கோடு, இந்த பின்னாடி இருக்கிற கோடு மட்டும் இங்கே வந்து ஜாயின் பண்ணி எழுதுகிறோம். ஒவ்வை. ஓகேங்களா? அடுத்தது வந்து ஈருயிர்குறி. சரிங்களா? ஈருயிர்குறி இது 2 தான். இப்போ இது 2 பார்க்க போகிறோம். நம்ம இப்போ ஆல்ரெடி பார்த்தது வந்து இப்போ இது பார்த்தோம், ஐ பார்த்தோம், அவு பார்த்தோம். அது இல்லாமல் இன்னும் 2 பார்க்குறோம். என்னென்னா இந்த மாதிரி போடலாம், இந்த மாதிரி போடலாம். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி போடுறத வந்து அடுத்து வந்து பார்க்க போகிறோம். அப்போ அப்படி போட்டால் வந்து என்னென்னா பிளேஸுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு வந்து ஒரு சவுண்டு இருக்குது. பிளேஸுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு பிளேஸில் போடுறப்ப ஆயை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். அதே வந்து செகண்ட் பிளேஸில் போடுறப்ப ஓய். தேர்டு பிளேஸில் போடுறப்ப உய். சரிங்களா? இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். காயின்றப்ப காய். சரிங்களா? அப்போ ஆய் சவுண்டு வருது இல்லைங்களா, இக்கு ப்ளஸ் ஆய் சவுண்டு. அப்போ இக்கு ப்ளஸ் ஆயின்றப்ப ஆய் சவுண்டு வந்தால் இந்த சிம்பிள் போட்டு நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணணும், காய். சரிங்களா? இக்கு ப்ளஸ் ஆய், காய். அடுத்தது அதே வந்து ஓய் சவுண்டு. இப்போ தோய்க்கு எக்ஸாம்பிள் வந்து இத்து ப்ளஸ் ஓய். சரிங்களா? இத்து ப்ளஸ் ஓய்ன்றப்போ தோய். சரிங்களா? அந்த தோயை வந்து நம்ம எப்படி இது பண்ணுறோன்னா தோய். சரிங்களா? அப்போ செகண்ட் பிளேஸில் சிம்பிள் வந்து இப்படி. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த சிம்பிள் மட்டும் பார்க்குறோம், அடுத்து அந்த சிம்பிள் பார்ப்போம். இது எங்கெங்கே யூஸ் பண்ணுறோன்னா இந்த சிம்பிளை வந்து 3 பிளேஸில் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் பிளேஸ் யூஸ் பண்ணுறப்ப ஐ, செகண்ட் பிளேஸில் ஒய், 3வது பிளேஸில் உய். சரிங்களா? இப்போ 3வது பிளேஸில் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து தூய்மைன்றப்ப இத்து ப்ளஸ் ஊய். அப்போ ஊயின்ற சவுண்டு வருதுங்களா, அப்போ இம்மு ப்ளஸ் ஐன்னு வரும். அடுத்தது அந்த இடத்துல அப்போ தூய்மைக்கு வந்து ஸ்ட்ரோக் இப்படி தான். இந்த இடத்துல வரும் தூய்மைக்கு இங்கே, அதை வந்து நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? அப்போ தூய்மை. சரிங்களா? தூய்மை. சரிங்களா?
இது வந்து இந்த சைடு, இது வந்து இந்த சைடு சரிங்களா. இப்போ இது வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா செகண்ட் பிளேஸில் யூஸ் பண்ணும்போது ஏய் சரிங்களா. செகண்ட் பிளேஸில் யூஸ் பண்ணும்போது ஏய் சவுண்டு சரிங்களா. அதே வந்து தேர்டு பிளேஸில் யூஸ் பண்ணும்போது இ. எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். தேய் ஏய் சவுண்டு வருதுங்களா, எத்து ப்ளஸ் ஏய் சரிங்களா. எத்து ப்ளஸ் ஏயின்றப்ப தேய், ஓகேவா. தேயின்றப்ப இந்த சிம்பிள் மாற்றி போடுறேன், இந்த சிம்பிள் சரிங்களா. இந்த சிம்பிள் வந்து யூஸ் பண்ணும், தேய். அடுத்தது தீத்து அப்படின்றப்ப தீத்து, இங்கே வரும் தீ, ஈன்னு இங்கே வரும், அதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுவோம், தீத்து சரிங்களா. அப்போ தீத்து. அடுத்தது இது வந்து இப்போ இந்த சிம்பிள் வந்து வேறு எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா உயிரெழுத்து சரிங்களா. ஒரு இடத்துல இப்போ உயிரெழுத்து வருது, அது பின்னாடி ஈ சவுண்டு வருதுன்னா அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். இப்போ உயிரெழுத்துன்றப்ப குவியல்ன்றது எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு நம்ம பார்க்குறோம். குவியல்ன்றப்ப இப்போ ஈக்கு முன்னாடி வந்து ஒரு உயிரெழுத்து வருது இல்லைங்களா, இக்கு ப்ளஸ் ஊ, குவியல். அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு உயிரெழுத்து வருது இல்லைங்களா. அப்போ உயிரெழுத்து வந்துட்டு ஈ வர இடத்துலையும் நம்ம வந்து எழுதிக்கலாம் சரிங்களா. அப்போ குவியல் நம்ம வந்து இந்த குவியல். இப்போ ஈக்கு வந்து டாட் வைக்கிங்க இல்லைங்களா, டாட் வைக்கிற பிளேஸில் நம்ம அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் சரிங்களா. அடுத்தது சேர்த்து எழுதும் போது இது வந்து நம்ம ஆரம்பத்தில் சேர்த்து எழுதிக்கலாம், முடிவுலையும் சேர்த்து எழுதிக்கலாம். அதாவது நம்ம ஒரு சில இடத்துல நம்ம எழுதுறதுக்கு சேர்த்து எழுதுறதுக்கு வாக இருக்கிற இடத்துல ஆயின்றது நம்ம இப்படி தான் பார்த்துருப்போம் சிம்பிள். ஆயின்றது வந்து ஃபஸ்ட் பிளேஸு இந்த மாதிரி பார்த்துருப்போம். ஆனால் இந்த சிம்பிளையே நம்ம சேர்த்து எழுதும்போது ஆய்க்கு வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்லேயும் சரி முடிவுலையும் சரி அதை தான் சொல்லிக்கிறாங்க, ஆரம்பத்துலேயும் சரி முடிவுலையும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஆய்ந்துன்றதுக்கு அவங்க இப்படி மென்ஷன் பண்ணல, ஆய் வந்து ஆனால் இப்படி தான் சவுண்டு வரும்போது நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணோம். ஆனால் ஆய்ந்துக்கும் நம்ம இப்படி யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா. ஆய்ந்துக்கும் இப்போ இப்படி யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது போவாய், அந்த இடத்துலையும் ஆய் சவுண்டு தான் வருது, எண்டிங் ஆனால் போவாய் சரிங்களா. போவாய்ன்றப்ப அதுக்கும் இப்படி யூஸ் பண்ணல, அதுக்கு இப்போ ஆய் சவுண்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது ஏய் சவுண்டு வர இடத்துல அதே தான் இந்த சிம்பிளே தான் யூஸ் பண்ணுறாங்க, ஏய்ப்பு சரிங்களா. ஏய்ப்பு. அப்போ செகண்ட் பிளேஸில் இப்போ ஏய்ப்பு சேர்த்து எழுதும்போது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது உயிர்குறி, நம்ம இப்போ பார்த்தது ஈருயிர்குறி. இப்போ உயிர்குறினா ஆல்ரெடி இப்போ ஐன்றது ஈருயிர்குறி, அது கூட இன்னொரு உயிர் இப்போ சேருது, அதுதான் வந்து உயிர்குறி. இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு பார்த்தா நல்லா புரியும். கடையாணி தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. இதில் நீங்கள் ஐன்றது வந்து ஆல்ரெடி ஈருயிர்குறி, அது கூட ஒரு ஆ வந்து சேருது, அப்போ இன்னொரு உயிர் வந்து ஜாயிண்ட் ஆகுது. அதை நம்ம ஏதோ ஒரு உயிர், இப்போ ஆன்னு கிடையாது, எந்த உயிராக இருந்தாலுமே இப்போ ஈருயிர் கூட வந்து இன்னொரு உயிர் ஜாயிண்ட் ஆகுதுன்னா அதை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு வந்து ஐஃபன்னோன்னு இப்போ ஜாயின் பண்ணோம்னா அது வந்து சரிங்களா, அது வந்து உயிர்குறி. அப்போ எக்ஸாம்பிள் வந்து கடையாணின்னு சொல்லியிருக்கிறாங்க. டைன்றதப்ப ஆல்ரெடி கடைன்றது ஈருயிர், அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு ஐ சவுண்டு இப்படி கடையாணின்றப்ப ஆ சவுண்டு வருது இல்லைங்களா, அதை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்கு இன்னொரு டேஸு. இப்போ கடையாணி, ஓகேங்களா, கடையாணி சரிங்களா, அப்படி தான் மென்ஷன் பண்ணணும். அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து வைக்கு வந்து நம்ம எந்த சிம்பிள் போட போகிறோன்னா இந்த சிம்பிள் போட போகிறோம் சரிங்களா. வைக்கு வந்து இந்த சிம்பிள். இப்போ வையை வந்து நம்ம சேர்த்தும் எழுதலாம், இப்போ மற்றது எப்படி எழுதுறோமோ அதேமாதிரி வையும் நம்ம சேர்த்து எழுதிக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து வைதுன்னு கொடுத்துருக்குறாங்க, வைது சரிங்களா. இப்போ வைது சரிங்களா. இப்போ நம்ம எப்படி ஒரு பக்க கோடு வந்து இதுக்கு போட்டோம், ஈருயிர்குறிக்கு ஐக்கு வந்து நம்ம சேர்த்து எழுதும்போது ஒரு பக்க கோடு போட்டோமோ அதுக்கும் இதே மாதிரி ஒரு பக்க கோடு போடலாம். என்னென்ன வார்த்தைன்றது முக்கியம், இதை நோட் பண்ணிங்க. கா ரா மேலே, இதுக்கு முன்னாடிலாம் வந்து நம்ம வை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இங்கே காவுக்கு மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ வைகை சரிங்களா. இப்போ வைகை சரிங்களா. இப்போ எடுத்துக்காட்டுக்கு வந்து இப்போ வைகை கொடுத்துருக்குறாங்க. இப்போ அது எப்படி வந்துன்னா ஒரு பக்க கோடு, இந்த கோடு மட்டும் போட்டேன், இது அப்படியே கை மட்டும் ஜாயின் பண்ணிட்டாங்க சரிங்களா. அப்போ வைகை ஒரு பக்க கோடு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். வசதி இல்லாத இடத்துல நம்ம வந்து தனியாகவே போட்டுக்கலாம். இப்போ கோவைன்ற இடத்துல வசதி இல்லை, இப்போ வை தனியாக போட்டுக்கிறாங்க சரிங்களா. அப்போ வசதி இல்லாத இடத்துல நம்ம தனியாக தான் போட்டாகணுன்றது சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது யாவுக்கான நம்ம எப்படி வந்து போடுவோம் அப்படின்னா, நம்ம இல்லா போட்டிருப்போம் பார்த்தீங்களா, இல்லா மாதிரியே அரைவட்டம் வந்து போடணும். ஆனால் வந்து மேலே அரைவட்டம் கீழே அரைவட்டம், அதாவது யூ மாதிரி இங்கிலீஷில் யூ, அதை வந்து திருப்பி போட்டால் அந்த மாதிரி யா சரிங்களா. இல்லாவோ இதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வரீங்க, கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள். இல்லா வந்து இப்போ இப்படி வரும், இல்லான்றது வந்து இப்படி வரும், நம்ம யூ வந்து இப்படி வரும் சரிங்களா. அப்போ யா வந்து இப்படி தான் வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம். எக்ஸாம்பிள் வந்து இயக்கன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஈக்கான சிம்பிள் இயக்க சரிங்களா. இந்த ஈ போட்டு இப்படி போட முடியாது நம்மளால், அது வந்து நம்ம எழுதுறதுக்கு வாட்ட வரல, அதனால் இப்படி தான் போடணும், இயக்க. அப்போ இயக்க அப்படின்றப்ப அப்புறம் ஜெயில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஈ சவுண்டு வருதுங்களா, அப்போ அந்த இடத்துல ஜெயில்ன்றதுக்கு. இப்போ கூடாதுன்ற இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஹால்விங், காவோட ஹால்விங் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அதை வந்து இந்த ஏதோ ஒரு வார்த்தை இப்போ எடுக்கக்கூடாது அப்படின்னு இருக்குன்னா அந்த வார்த்தையோட அடியில் வந்து நம்ம சேர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. அது எடுக்க அப்படின்றப்ப எடுக்கக்கு இப்படி போடுவோம், எடுக்க, அதுக்கு அடியில் கூடாது சரிங்களா. அப்போ எடுக்கக்கூடாது இப்படி தான் நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து என்றால்னா ஒரு புள்ளி சரிங்களா, என்றால்னா புள்ளி,
செகண்ட் பிளேஸில் வச்சா புள்ளி சரிங்களா. இங்கே ஃபஸ்ட் பிளேஸில் வச்சுருக்கேன், ஃபஸ்ட் பிளேஸ் கிடையாது, செகண்ட் பிளேஸில் என்றால் சரிங்களா. அப்போ நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க என்னவென்றால் சரிங்களா. என்னவென்றால்ன்றப்ப இப்படி எழுதணும். அடுத்தது படி, பட்ட, பட எல்லாத்துக்குமே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே வந்து தக்க, தக்கதுக்கு இது ரெண்டு இந்த சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம். தக்க, தக்கது அப்படின்றப்ப இந்த சிம்பிள் சரிங்களா. அப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உள்ளபடி சரிங்களா. படிக்கு வந்து உள்ளபடி படி. அதே வந்து தக்கது கேட்க, தக்கது தக்க, கேட்க தக்கனாலும் இப்போ இது யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. அடுத்தது தனிக்குறில் சொற்கள். ஒவ்வொரு சாப்டராக நம்ம வந்து சொல்லிட்டு தான் இருக்கணும். தனிக்குறில் சொற்கள் வந்து எப்படின்றது வந்து புரிஞ்சு படித்தோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், மறக்காதுன்றது. அதனால் நான் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு சாப்டர் முடிகிறப்ப தனிக்குறில் சொற்களும் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறேன் எப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேட்கலாம். இன்னும் மேலே ஏதாச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலேயே உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கேட்கலாம். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட டவுட்டு கேளுங்க. வந்து ஃப்ரீயாக வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து கொடுத்துட்ருக்குறோம். நீங்கள் வந்து விருப்பம் இருக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்க பயன்பெறுவீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். சரி, நம்ம இப்போ தனிக்குறில் சொற்கள் வந்து பார்ப்போம். என்றால் வந்து நம்ம என்ன பண்ணோம், செகண்ட் பிளேஸ் பார்த்தோம் இல்லைங்களா. அதை வந்து இப்போ மேலே ஃபஸ்ட் பிளேஸில் போட்டால் ஏன்னு. அடுத்தது இருக்கிறது, இருக்கின்றன ரெண்டுத்துக்குமே வந்து இந்த இது பார்த்தோம் இல்லைங்களா. இதை வந்து இப்படி போடணும். இப்படி இருக்கிற அதை வந்து ஆல்விங் பண்ணி போட்டோம்னா இருக்கிறது சரிங்களா. இருக்கிறது. அடுத்தது ஆயினும், இதை வந்து போட்டால் ஆயினும். இதை வந்து செகண்ட் பிளேஸில் போட்டோம்னா ஆன போதிலும், ஆயினும் ஆன போதிலும். நம்ம வந்து அடுத்தது வந்து பார்க்க போகிறது வந்து வரை. யூ இப்போ பார்த்தோம், யா பார்த்தோம் இல்லைங்களா. யாவை வந்து ஃபஸ்ட் பிளேஸில் போட்டோம்னா வரை சரிங்களா. அடுத்தது என்ற, என்றால் ஏ மட்டும் போட்டோம்னா என்ற, அந்த ஏவே இன்னொரு ஏ போட்டோம்னா அது வந்து ஏற்கனவே சரிங்களா. அடுத்தது வை, வைத்து, வைத்த எல்லாத்துக்குமே ஒரே சிம்பிள் தான் வை சரிங்களா. இதுதான், இது மட்டும்தான். நீங்கள் அதாவது ஸ்பீடில் வந்து நம்ம பின்னாடி எழுதும்போது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து வை மட்டும்தான். நீங்கள் போட்டு உங்களால் எடுக்க முடியும்னா நீங்கள் இது மட்டும் போட்டுக்கலாம். இல்லை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது, ஸ்பீடில் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும்னா நீங்கள் ஏதோ வவ்வலோ இல்லை சம்திங் ஏதோ போட்டு நீங்கள் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் ஆகணும். வைக்கு நீங்கள் வந்து இப்படி போட்டுட்டு வைத்தக்கு வந்து வைத்து இப்படி போட்டுக்கலாம், இல்லை வைத்து இப்படி போட்டுக்கலாம். நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணி நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் ஆகணும். பண்ணலாம் வந்து கரெக்டாக எடுக்க முடியாது. மேக்ஸிமம் எடுக்க முடியும்னா பிரச்சனை கிடையாது. எடுக்க முடியாதுன்றப்ப நம்ம இந்த மாதிரி பண்ணி தான் டிஃப்ரென்ஷியேட் ஆகணும். என்ன தான் வந்து தனிக்குறில் சொற்கள் அவங்களே கொடுத்துருந்தாலும் நம்ம அது மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் எடுத்தாகணும். அடுத்து 80 பா இருக்கு இல்லைங்களா. 80 பா சவுண்டு, அது ஆல்விங் 80 சரிங்களா. அடுத்தது அதாவது சரிங்களா. அதாவது வந்து இப்போ நம்ம போட்டோம் இல்லைங்களா, அதில் மட்டும் போட்டால் அதாவது ஆவது ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணி தான் சொல்கிறாங்க. அடுத்தது படி, பட்ட, அதாவது பால்விங் படி, பட்ட சரிங்களா. அடுத்தது ததுன்றப்ப இப்படி சரிங்களா. தது. அடுத்தது தக்க, தக்கதுன்றப்ப இது தக்கது சரிங்களா. தக்கது சரிங்களா. இந்த வீடியோவில் இந்த சாப்டர் நம்ம என்னன்றதை பார்த்துருக்குறோம். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. உங்களுக்கான இது வந்து நாங்கள் இது பண்ணுறோம். இல்லை ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள். அதுக்கான இதுவும் நாங்கள் சொல்யூஷனும் என்னன்றதை சொல்கிறோம். இல்லை அதுக்கான இதை நாங்கள் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நாங்கள் சொல்கிறோம். இந்த சாப்டர் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.